அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பார்ந்த சோத்திரங்கள். இன்றைய தலைப்பானது ஜெபத்தை சொல்லித்தரவா. அதாவது நிறைய பேருக்கு ஜெபம் செய்ய தெரியல. அதாவது அவங்க ஜெபம்லாம் ஒரு சுருக்கமான ஜெபமா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிக்கிறதே அவங்களுக்கு போதுமானதா தோன்றும். அப்படி இல்லாதபடி நம்ம ஜெபிக்க, தேசத்துக்காக ஜெபிக்க நிறைய விண்ணப்பங்கள் இருக்கிறது. அதற்காக நாம ஜெபிக்கிறவர்களாய், பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது நிறைய பேருக்கு தெரியாதனால நான் ஜெபத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். நான் இப்போ ஒவ்வொரு ஜெபமா நான் சொல்லும் போது நீங்க அதை ஆமீன்னு சொல்லுங்க. அப்படி செய்துட்டே நீங்க தொடர்ந்து நீங்க 2 மாசம் இதை நீங்க கேட்டாலே அதுக்கு பிறகு நீங்களா தனியா இத்தனை காரியத்துக்கும் நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. தேசத்துக்கான அந்த பாரம் உங்களுக்கு இருக்கும். தேச மக்கள் ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறதுக்கு அந்த பாரம் உங்களுக்குள்ள நிச்சயமா அது வந்துடும். ஏன்னா நானும் அப்படிதான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நான் இந்த அளவுக்கு நான் ஜெபிக்கவே இல்லை. ஜெபிக்க எனக்கு தெரியாது. நண்பர் சுவிசேஷம் மூலமா தான் நான் ஜெபிக்க இத்தனை மணி நேரம் ஜெபிக்கவும் நான் ஆண்டவர்கிட்ட கத்துக்கொண்டேன். அதனால உங்களுக்கு நான் அந்த ஜெபத்தை நான் சொல்லி கொடுக்கறேன். நீங்க என்னோட கூட சேர்ந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. இதுதான் அந்த ஜெபங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம 10 நிமிஷம் நம்ம துதிக்கலாம். அதாவது ஆண்டவருடைய பேர் ஒவ்வொரு பேரா சொல்லி நம்ம ஆண்டவர் புகழ்ந்து அவர் செய்த அற்புதங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லி சொல்லி 10 நிமிஷம் துதிச்சுட்டு அப்புறம் ஒரு பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேத வசனம் ஒரு அதிகாரத்தை நம்ம வாசிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஜெபங்களை நீங்க செய்யுங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேசத்துக்காக, தேச மக்களுக்காக நம்ம திறப்புல நிற்கும் போது நம்மளுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாத்துவார். யோபுக்கு எப்படி நண்பர்களுக்காக அவர் திறப்புல நிற்கும் போது அவருடைய சிறையிருப்பு மாறிச்சு இல்லவா, அதே போல ஆண்டவர் நமக்காக ஆண்டவர் நம்மளுடைய சிறையிருப்பையும் நம்ம குடும்பத்தின் தேவைகளையும் நிச்சயமா சந்திப்பார்ன்றதை நான் விசுவாசிக்கிறேன். இதோ நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, நன்றியோடு துதிக்கிறேன், சோத்திருக்கிறேன். அப்பா பிதாவே மக்கு சோத்திரம், அன்பான தேவனே மக்கு சோத்திரம், தேவாதி தேவனே மக்கு சோத்திரம், ராஜாதி ராஜாவே மக்கு சோத்திரம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே சோத்திராண்டவரை, வானத்துக்கு பூமிக்கு உடையவரே சோத்திரம், வானம் உடைய சிங்காசனமாய் இருப்பதற்காக சோத்திரம், பூமி உடைய பாதப்படியாய் இருப்பதற்காக சோத்திராண்டவரை, உடைய பாதப்படியிலே அமர்ந்திருந்து ஜெபிக்கிற பாக்கியத்தை இந்த நேரத்திலே ஆண்டவரை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறேன், சோத்திரிக்கிறாண்டவரை. அப்பா பிதாவே மக்கு சோத்திரம். நீர் வேதத்திலே தகப்பனை நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கீங்க. அதற்காக நன்றியோடு துதிக்கிறேன், சோத்திரிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா உலகத்துல இருக்க எல்லா சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரை உடைய பாதத்துல இருக்கிறேன். சிறு பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் என் தேவனை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதீர்கள் என்று சொன்னீரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கேற்ற சிச்சையில பெற்றோர்கள் வளர்க்க, பெற்றோர்களுக்கு ஞானத்தை தந்தருளும்படியா ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போகல வரைகளும் என் தேவனை நேர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல இல்ல வாலிப பிள்ளைகளை அங்க பாதுகாத்து வைக்கிறேன். வாலிப சிருஷ்டிக்கிறேன் நினை என்று சொன்னது போல அப்பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரை நினைக்கத்தக்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வாலிப வயது ஆண்டவரே மாயான வயது ஆண்டவரே, ஆண்டவரே பிள்ளைகள் எளிதிலே பாவத்திலே விழுந்து விடுகிற அந்த வயதிலே பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவுக்கு சோத்திரம். படிக்கிற வயசுல பிள்ளைகள் படிப்புல கவனம் செலுத்தி நல்ல படிக்க, நல்ல நண்பர்களோட சேர, நல்ல பழக்க வழக்கங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வாலி பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாவத்துல இருந்து ஆண்டவரே எத்தனை பிள்ளைகள் இருப்பார்கள் தகப்பனே, அந்த பிள்ளைகளை எல்லாம் என் தேவனை ஆண்டவரை விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய சத்தியத்தை அறியவும் சத்திய அவர்களை விடுதலையாக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிதாவே நீர் இப்படியா செய்யப்படுற தயவுக்காக சோத்திரம் ஆண்டவரை. முதியோர்களை பாத்துல இருக்கிறேன், முதியோர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரை. இந்த முதிர் வயதுல வருகிற ஒவ்வொரு வியாதியில இருந்தும் அவர்களை காத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே முதிர் வயதிலேயோ இவர்கள் கனித்தந்து உமக்கு பசுமையா இருக்கத்தக்க கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். முதிர் வயதுல ஆண்டவருக்கு நாங்க எதுவுமே செய்ய முடியாது என்று வேதனை கொள்ளாமல் ஆண்டவரை தேசத்துக்காக, தேச மக்களுக்காக அவர்கள் வீட்டில் இருந்தபடியே திறப்பில் நின்று அநேகருக்காக ஜெபிக்கிற அந்த பாரத்தை
ஒவ்வொரு முதிர் வயதுள்ளவர்களுக்கும் நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறாண்டவரே. கர்த்தாவே, நீர் இப்படியாய் செய்யப்போற தயவுக்காக சோதராண்டவரே. குழந்தை தொழிலாளர்கள் நிலை மறையும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குழந்தையிலே ஆண்டவரே தொழில ஈடுபட்டு ஆண்டவரே, சின்ன பிள்ளைகளே ஆண்டவரே ஹோட்டல்ல இந்த மாதிரி நிறைய இடத்துல ஆண்டவரே தொழில சின்ன பிள்ளைகளை பயன்படுத்துக்கிறாங்க. அந்த நிலை மறைமுடியா ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் படிக்கிற வயசுல பிள்ளைகள் படிச்சு ஆண்டவரே அப்ப பின்னாடி அவர்களுக்கு எதிர்காலத்திலே ஒரு நல்ல ஆண்டவரே கர்த்தாவே பிள்ளைகள் முன்னேற கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். அத்துமீறும் பாலியல் வன்முறைகள் ஒழியும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அங்க நடக்கிற பாலியல் வன்முறைகள் ஒழியும்படியா ஜெபிக்கிறேன். பெண்களுக்கு வீட்டிலும் வேலை செய்யும் இடங்களிலும் என் தேவனை நீர் பாதுகாப்பை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உரிமைகள் காக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பயங்கரவாத குழுக்கள் மனம் மாறட்டும் ஆண்டவரே. அப்ப வரதட்சணை கொடுமைகள் அகல வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விமான விபத்துக்கள் மறையும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தின் மீது அக்கறை வளர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மது அருந்துபவர்கள் மனம் மாற வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜாதி சண்டை ஒழிய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன மத வேறுபாடு இல்லாமல் போக வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வன்முறைகள் ஒழிய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயக்க சீட்டங்களிலிருந்து ஆண்டவரே தேச பாதுகாக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பஞ்சங்கள் மறைய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவரை காக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விவாகரத்து மறையும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அடுக்குமாடியில் குடியிருப்பவர்களின் வசிப்பவர்களுக்கு என் தேவனை பாதுகாப்பை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அண்டை நாடுகளுடன் உறவு தலைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விவசாயிகள் வளர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அரசு பணியாளர்கள் உண்மையை நிலையை அறிய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கையேந்தும் நிலை மாற வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தெருவோரங்களில் வாழும் மக்களுக்கு ஆண்டவரே நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன். அவர்கள் முன்னேற்றம் காணப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சூதாட்ட எண்ணம் மறையும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சினிமா என்னும் சிற்றின்பம் குறையும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கொத்தடிமை நிலை மறையும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எய்ட்ஸ் நோய் இல்லாமல் போக வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கடன் தொல்லையில் சிக்காமல் இருக்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, வலைதளத்தில் ஒரு நாகரிக வளர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாலியல் தொழில் இல்லாமல் போக வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சிசு கொலை மறைய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஈவ் டீசிங் மறைய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விக்கிரங்கள் மறைய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஓரின்னை சேர்க்கை பாவம் மறைய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தோட்ட தொழிலாளர்கள் நலம் காக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொழிலாளர்கள் நலம் காக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மாணவர்கள் ஒழுக்கத்தில் வளர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மனித கழிவு அகற்றுவோர் முன்னேற்றம் காணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மீனவர்களுக்கு வரும் இடையூறுகள் மறைய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் வளர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள், நடன கலைஞர்கள், இசை கலைஞர்கள், பாடகர்கள், அப்பா துணை நடிகர்கள் யாவரும் என் தேவனை மனம் திரும்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ராணுவத்தினர் பாதுகாக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. திருநங்கைக்காக அரசாங்கம் நல்ல முயற்சிகளை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. காவலர்கள் உண்மையை காக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாசுப்படுதல் மறைய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நகரங்கள் நாகரிகமாகட்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, மக்கு சோத்திரம். கிராமங்களில் மேன்மைகள் வளர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. காட்டு வளங்கள் காக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நதி நீர் பிரச்சனைகளில் தீர்வு காணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கருணை கொலையிலிருந்து காக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கல்வித்துறையில் வளர்ச்சி காணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கப்பற்படையில் பணிபுரிவோர் பாதுகாக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விமானப்படையில் பணிபுரிவோருக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரயில்வே துறை சீர்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசிய நெடுஞ்சாலைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. முழுமையான கல்வி கிடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிறிஸ்துவின் பணி ஊடுருவி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாதுகாப்புத்துறை மிரள வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்நிய நாட்டு நிறுவனங்கள் உண்மையை காக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மின்சாரத்துறையில் முன்னேற்றம் காணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. துரிதக உணவு
ஆரோக்கியமாக வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. சுற்றுலாத்துறை பாதுகாக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. குப்பை பொறுக்கும் நிலை மாற வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்தியா பொருளாதாரம் மேன்மடைய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. வேலையில்லா திண்டாட்டம் மறைய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஊடகங்கள் நடுநிலை வசிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. தேசத்தை ஆளுகிறவர்கள் மக்களுக்கு நன்மை என்று தீமை செய்யாதிருக்க ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர்களை ஞானத்தோடு ஆண்டவரே அப்பா நடந்து கொள்ள கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. காரணம் இல்லாமல் குற்ற கைதியாயிருக்கிறவர்கள் விடுபட வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உலகத்தில் லஞ்ச ஊழியல் ஒழிய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா 666 வந்தாலும் அதை தரித்து கொள்ளாதிருக்க என் தேவனை உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பலவீனத்தில் உடைய பலன் பூர்ணமாய் இறங்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. உலக அழியும் போதும் உடைய வருகையிலும் ஆண்டவரை மாறிக்காலம் ஓய்வு நாள் இல்லாதபடி வேண்டிக் கொள்ளுகிற ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் மாய மந்திரங்கள் எல்லாம் ஒளிய கட்டி ஜெபிக்கிற ஆண்டவரே. பிசாசின் ஆதிக்கங்கள் அழிய வாசத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே. மந்திரவாதி தீவிரவாதி சாமியார்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா பிதாவை மனம் திரும்பும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. மழை இல்லாத இடங்களிலே தண்ணீர் பஞ்சு பல இடங்களில் இருக்கிற தகப்பனே. என் தேவனை அந்த இடத்துல எல்லாம் என் தேவனை மழையை கட்டளிட முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. பிசாசினால் பிடிப்பட்டவர்கள் பாவத்தினால் பிடிப்பட்டவர்கள் விடுதலை அடையும்படியாய் நசரேயனாகிய இயேசு நாமத்தினால ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா பெற்றோர்களை இழந்து பிள்ளைகளை இழந்து பெற்றோர்களுக்கும், மனைவி இழந்து கணவனுக்கும், கணவனை இழந்து மனைவிக்கும் ஆறுதலை என் தேவனே அவர்களுக்கு பாதுகாப்பை கட்டளிடபடியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் பாத்துல இருக்கிற ஊழியக்காரர்கள் உண்மை உத்துவமாய் உமக்கென்ற ஆண்டவரே ஊழி செய்கிறவர்களாய் உம்முடைய சித்தத்தை அறிந்து உம்முடைய சித்தத்தை மாத்திர செய்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர்கள் பேசும்போது அவர்கள் வாயில் முடிய வார்த்தை வைக்க முடியாகும் கேட்கிற முடிய பிள்ளைகளுடைய இருதயங்களை திறந்தரல முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா பிதாவே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தமாக முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. ஜெபிக்கிறவர்கள் நம்முடைய பாதத்தில் இருக்கிறேன். அவர்கள் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாகவும் அப்பா விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரை சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாகவும் கருத்தோடு ஜெபிக்கிறவர்களாகவும் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாகவும் கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களாகவும் ஆண்டவரை ஒவ்வொரு ஜெபவீரர்களையும் எழுப்பும்படியான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனை நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். அவங்க குடும்பத்தை சுத்தில வேலையிடத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். சோர்ந்து போகாம எப்பொழுதும் அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட அவர்களை வழிநடத்தும்படியான் ஜெபிக்கிற ஆண்டவரே. சோதம் குமார பாவம் பூமியில் பெருகி கொண்டே இருக்கிறபடியால் தேவன் அக்கினியில் அழிக்கும் நாள் நெருங்கி கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. அதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து உங்களுடைய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள ஒவ்வொருத்தரையும் நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் பரிசுத்தமாய் வாழ ஆண்டவரை ஜெபிக்கிற ஆண்டவரே. தற்கொலை நோக்கி போகும் மனிதர்கள் உம்மை நோக்கி பார்க்க நீர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. இஸ்ரேல் தேசத்துக்கு சமாதானத்தையும் ரட்சிப்பையும் பாதுகாப்பையும் தேவனை கட்டளிட முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. உலகத்தில் சகல ஜனங்களின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து இருக்க உலக மக்கள் இன்னும் பல இடங்களில் சென்றால் பாவம் போகாதா என்று புண்ணிய நதி யாத்திரை கங்கை நதி தானம் தர்மம் செய்தும் காணிக்கைகளை கொடுப்பதும் இப்படியாக செய்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் அறியாது இருக்கிற இந்த பிள்ளைகளை ஆண்டவரை அறிந்து கொள்ள உம்மிடத்திலே வந்தால் மாத்திரமே பாவ மன்னிப்பு உண்டு என்பதை அந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ள அவருடைய மனக்கண்களை இருதயங்களை நீர் திறந்தருளும்படியா ஜெபிக்கிறேன். அவர்கள் அறியாது செய்கிற குற்றங்களை என் தேவனை நீர் மன்னிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா இருக்கும் ஜனங்கள் மனம் திரும்பும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. சவுளை பவுலாக மாற்றியது போல இவர்களை என் தேவனை நீர் மாற்றி அருளும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. இவர்கள் எல்லாம் உடைய பிள்ளைகளாக நீர் தெரிந்து கொள்ளும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. உலகார பிள்ளைகளை எல்லாம் டோனாபூர்ல என்ற ஊர்ல படித்துக் கொண்டே இருக்கிறாங்க தகப்பனே. அவர்களுக்கு ஞானத்தையும் பாதுகாப்பு என் தேவனை நீர் கட்டளிடபடியா ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா ஊழியர்களையும் பாத்துல இருக்கிறேன். அதாவது கிராமத்துல ஒளி சேர்க்கிறவங்க, மருத்துவமனையில ஒளி செய்வங்க,
கைதிகள் மத்தியில ஊழியம் செய்கிறவங்க, காட்டுவாசி மத்தியில ஊழியம் செய்கிறவங்க, சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், சகோதரர் ஊழியம், சகோதரிகள் ஊழியம், பத்திரிகை ஊழியம், வானொலி ஊழியம், டெலிவிஷன் ஊழியங்கள், எல்லா ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா, ஊழியர் வாயில் நம்முடைய வார்த்தை வைக்கும்படியா கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை திறந்தரலும்படியா ஜெபிக்கிறேன். அவர்கள் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் அடையாளம் நடக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஊழியக்காரர்களை நீர் என் தேவனை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் செல்ல இடங்களிலே உண்ண உணவு இருக்க அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குழந்தை இல்லாதவர்களை நம்முடைய பாத்துல வைக்கிறேன். அப்பா, என் தேவனை நீர் குழந்தை பாக்கியத்தை ஒவ்வொருத்தருக்கு கட்டளிடும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விதவைகளை நம்முடைய பாத்துல வைக்கிற தகப்பனை, கணவனை இழந்து எத்தனை பேர் ஆண்டவரை தவித்து கொண்டே இருக்கிறாங்க. தகப்பனை பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அவர்களை ஆற்றி தேற்றுங்க. அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க, அவர்களுக்கு பாதுகாப்பான இடம் கிடைக்கும்படியா வைக்கிறேன். ஆனா அதை திக்கட்டவர்களுக்கு நீரே தகப்பன தாயமாய் எல்லாமா இருந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், அவர்களை வழிநடத்தும்படியாய், போஷிக்கும்படியாய் வைக்கிறேன். ஆண்டவரே, முடவர்கள் எழுந்து நடக்கவும், செவிடர்கள் கேட்கவும், பார்வையில்லாதவர்கள் பார்க்கும்படியாய் வைக்கிறேன். ஆண்டவரே, அன்று நீர் அற்புதத்தை அடையாளத்தை செய்த தேவன், இன்று நீர் ஜீவிக்கிறீர். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, பிள்ளைகள் வளர்ச்சி அடையும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, நண்ப சுவிசேஷ ஊழியர்ல ஆண்டவரே, ஊழியத்துல ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஆண்டவரே பல இடங்களிலே ஆண்டவரே கர்த்தாவே நடந்து ஆண்டவரை ஊழி செய்கிற அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க முடியாது வைக்கிற அந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அந்த ஊழியத்திலே அவர்கள் உண்மை உத்துவமாய் ஆண்டவரை நிலைத்திருக்க கிருபை செய்ய முடியாது வைக்கிறேன். சங்கிலி தொடர் ஜெப வீரர்களை உடைய பாதத்துல வைக்கிற தகப்பனே, ஆண்டவரை ஒவ்வொரு ஜெப வீரர்களையும் உடைய பாதத்துல வைக்கிறேன். ஆண்டவரை நீர் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ள முடியாது வைக்கிற ஆண்டவரை, அவர்கள் எந்த விதத்திலே ஆண்டவரை தன்னுடைய செபத்திலே அவப்பா சங்கிலி தொடர்பிலே அவங்க ஆண்டவரை செபத்திலே மறக்காதபடி அவங்க டைமை கரெக்டா ஞாபகப்படுத்தி அவர்கள் சிறப்பில் நின்று ஜெபிக்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்ப நாங்க அனுப்பியிருக்கோம் பால் குப்புசாமி அண்ணனுக்கும் சைலஜா அவர்களும் உங்களுடைய பாதத்துல வைக்கிறேன். அவங்க ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அப்ப அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தந்தரல முடியாது வைக்கிறேன். வினோத்குமார் சாய்ஸ் அவர்களுக்காக நம்முடைய பாதத்துல வைக்கிறேன். அவங்க ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அப்ப பிதாவி மக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் வேதித்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி அவர்கள் கண்கள் திறந்தருளும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, அதுபடி நடக்க நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. பிசாசின் சோதனை வெல்ல தேவ பலன் கிடைக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. உடைய பலன் இல்லாமல் நாங்கள் பிசாசை ஜெயிக்க முடியாது தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு தேவ பாதுகாப்பு கிடைக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. அரசு தலைவர்கள் மக்களுக்கு நன்மை அன்றி தீமை செய்யாதிருக்க ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா பிதாவே மக்கு சோத்திரம். ரட்சிக்கப்படாத தலைவர்கள் ரட்சிக்கப்படும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. பாகிஸ்தான் இந்தியாவும் சமாதானமா இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா, எங்க தேசத்துல எல்லையில ஒரு சமாதானத்தை கட்டளிடும்படியா ஜெபிக்கிறேன். ராணுவ வீரர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். அவங்க குடும்பங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. சிறு தொழில் பெரிய தொழில் செய்கிறவர்கள் அவர்கள் தொழிலில் உண்மையா இருக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, தேவ தாளந்தை அப்பா உம்முடைய தாளந்தை பெற்றவர்கள் அதை ரெட்டிப்பாக மாற்றும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையை சேவிப்போம் என்று ஆண்டவர் குடும்பமாய் ஆண்டவரை ரட்சிக்கப்படவும் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உடைய சித்தத்தை அறிந்து உடைய சித்தத்தை நிறைவேற்றவர்களாய் நாங்கள் உலகத்திலே வாழ்ந்து முடிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. நேரே வழி நடத்துங்க. துதிகன மகிமையா உமக்கு செலுத்துகிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நன்றி.